Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 yo, go, go, go. Hustle hard, hustle every single day. I'll be making. மீரகத்தில் இருந்துட்டு நம்ம ரெசிடென்சி விசா இருந்தால் மட்டும் போதும். கிட்டத்தட்ட ஒரு 50-60 கண்ட்ரிக்கிட்ட நம்ம வந்துக்கிட்டு ஆனார வயலில் போய் சுற்றி பார்க்க முடியும். அதுபோல் ஒரு இடம் தான் நாங்கள் போனது ஜார்ஜியா. இது கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகிடுச்சு. இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையாக எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு சொன்னாக்கா, ரொம்ப சீப்பு, ரொம்ப காஸ்ட்லிலாம் ஒன்றும் கிடையாது. நல்லா சீனரிஸு, நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு லொக்கேஷனு. 2 சீசனில் போகலாம். டிசம்பரும் போகிற மாதிரி இருக்குது, மார்ச் அந்த பீக் டைம் இருக்குது. நம்ம எந்த டயத்தில் போனாலும் அட்வான்ஸாக புக் பண்ணாக்கா ஒரு 1000 dirhams அதுக்குள்ளே தான் முடியும். 1000-1200 அது போல் 3 நாள் போய்ட்டு வந்துடலாம். இந்த வீக்கெண்டு வர்றதோட ஒரு நாள் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்தோம்னாக்கா எல்லா இடத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு எனர்ஜி கிடச்சிச்சு. பொதுவாகவே நம்ம டூரிசம் எங்கே போனாலும் சரி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு புத்துணர்ச்சி ஒன்று கிடைக்கும். அதுபோல் தான் ரொம்ப அருமையான கிளைமேட்டு, நல்லா என்ஜாய் பண்ணோம். இது வந்துக்கிட்டு ஒரு சும்மா சாதாரண பார்க்குறதுக்கு இந்த இடத்த பார்க்குறதுக்கு வந்து சாதாரணமாக ஒரு செவர் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தாக்கா அது ஒரு மலைக்கு மேலால் வந்து ஒரு பூங்கா வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு நம்ம ட்ரெயினில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. மோனோ ட்ரெயின் மாதிரி உள்ள ஒரு இதில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அது போகும்போது மலையில் ஏறி அந்த பூங்காவை பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ரெண்டாவது அதில் வந்து கீழே இறங்கும்போது பார்த்திங்கனாக்கா அந்த ஃபுல் சிட்டி டிபிலிசி, அந்த சிட்டியே வந்து இவ்வளோ கிளியராக தெரியும். ரொம்ப அருமையான ஒரு தருணம் இதெல்லாம். சிட்டி வந்துட்டு எப்படி இருக்கு தோற்றம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது போல் அங்கே வந்துட்டு ஒரு மஸ்ஜித் இருக்குது. அது வந்து பார்த்திங்கனாக்கா ஆண்கள் பெண்களும் தொழுகிற மாதிரி இருந்துச்சு. ஒன்றாவே இடையில மேலே கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள வியூ. அப்புறம் லைஃப்பில் இவ்வளோ நாள் நான் வந்து ஆசைப்பட்டு ஒரு பனிமலையை நம்ம பார்க்கணும், அந்த இடத்துல போய் நிற்கணும்னு பார்த்தேன். அதுவும் நான் இந்த கண்ட்ரியில் தான் போய் பார்த்தது முதல் தடவை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் அந்த இடத்துக்கு போக வேண்டிய, ஏன்னா பிளான் படி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஜஸ்ட்டு லாஸ்ட் மூமெண்ட்டில் ஜார்ஜியான்னு நாங்கள் பிளான் ட்ரிப்பு. அப்போ ஓகே நாங்களும் வரோன்னு சொல்லிட்டு அப்படியே ஜாயின் பண்ணி போயாச்சு. அங்கே போய் குரூப் டூராக தான் போனோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது போல் பனிமலைக்கு அங்கே கூட்டிகிட்டு போனாங்கன்னு. நாங்கள் போன இடத்துல வந்து பனிச்சரிவு ஜாஸ்தியாக இருந்ததுனால முழுமையாக அந்த ஸ்கேட்டிங்லாம் பண்ணுற இடத்துக்குலாம் போக முடியல. பட் இருந்தாலும் லைஃப்பில் முதல் தடவை பனி பொடிகிற இடத்துல போயிட்டு அந்த பனிமலையில் இருந்தது வந்து இது தான். நீங்கள் முழுமையாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் கிளியராக தெரியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள் அந்த பனிமலை. அப்போ தான் கிட்டத்தட்ட டிப்லீஸ்லேருந்து ஒரு 2 hour ரஷ்யா பார்டர். ஆக்சுவலாக ஏகப்பட்ட ட்ரக்கு அது இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகி கிடந்துச்சு. அது நடக்கிற வந்து நம்ம எங்களை சுற்றிலும் இந்த பனிக்காக அந்த பனி சறுக்காமல் இருக்கிறதுக்காக வந்துக்கிட்டு நம்ம ஒரு ஷூ வச்சுருக்காங்க தனியாக. நம்ம நார்மல் ஷூவில் போனோம். ரொம்ப பயந்துக்கிட்டே தான் நின்றோம். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, சர்க்கிட்டு விழுந்தோம்னாக்கா எங்கிட்ட போகிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ரொம்ப அருமையான ஒரு டூரு. இதே போல் பல டூர்கள் போகிறதுக்காக இருக்குது. நீங்கள் போக வேண்டியது இருக்குது. முழுமையாக பாருங்கள். நாங்கள் இப்போ வந்துக்கிட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்து நிற்கிறோம். அதில் பக்கத்தில் ஒரு பிரிட்ஜு, ஒரு பழைய காலத்து பிரிட்ஜு ஒன்று இருக்குது. அங்கே பார் பனி மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படியே தூரிக்கிட்டே இருக்குது பனிமலை. அப்படியே இந்த மேகம் ஃபுல்லாக அப்படியே எடுத்துருக்கு. இதுதான் நாங்கள் வந்த காரு. இதுதான் காஃபி ஷாப்பு.